அன்போடு சொல்லிக்கொண்டு தரக்கூடிய அருமையான பாடல் மத்தியில் செவக்குணரோ பச்சனரோ முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்னும் சற்று நேரத்திலே உங்களது மேடைக்கு நமது மேடைக்கு பரமக்குடி மண்ணிற்கு வருகிறார். ஆகவே ஆங்காங்கே இருக்கக்கூடிய நமது உறவுகள் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். மிகவும் சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மாபெரும் எழுச்சி அரசியல் பொதுக்கூட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர்கழக பொறுப்பாளர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை. இன்னைக்கு நான் அந்த மணி மண்டபத்தை போய் பார்க்க கூட்டிட்டு போனாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நம்ம மாநில துணை பொதுச்செயலாளரும் நம்முடைய பொதுச்செயலாளர் பிஸ்லா பாண்டியன் அவர்களை கண்டிப்பா போகணும்னாங்க. போய் பார்த்த பிறகுதான் தெரியுது நம்மளை ஏமாத்தி விட்டாங்க. சண்டால போயிடுவேன். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு வலைய போட்டுட்டு மண்டபமா மணமகள் அறையா ஏன்னா மணிமண்டபம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாதா? காமராசருக்கு மணிமண்டபம் இருக்குது, காந்திக்கு மணிமண்டபம் இருக்குது, அம்பேத்கருக்கு மணிமண்டபம் இருக்குது. அதெல்லாம் சென்னையில பூரா மணிமண்டபத்துக்கு கிட்டிக்கல அறிவிட்ட முண்டங்களா தியாகி இம்மானுவேல் சேர்ந்துக்கு கல்யாண மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க. அது எவ்வளவு? 3 கோடியா? தெருக்கோடி செலவு கூட இல்லையா? ஏமாத்திட்டாங்க சண்டாளைங்க. இதை பார்த்தோன்னா நம்மால் பூரா கொதிக்கிறான். மணிமண்டபம் கட்டிட்டாரு. என்னத்தான் மயிரை கட்டுறான்? என்ன கட்டினான்? மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கூட்டம். தேவேந்திர குல மக்களை ஏமாற்றுகின்றார்கள். கிட்டத்தட்ட கலைஞர் இருக்க காலத்திலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் மணிமண்டபம் கெட்டு சொல்லி. எட்டுதாரம் கட்டிட்டு செத்து போயிட்டாரு. இப்ப இவர் பையன் வந்து கெட்டவன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாரு. இப்ப இதான் உண்மை. 3 கோடி செலவழிச்சு தகுதி இருக்கா? என்ன தகுதியில நீ கட்டி வச்சிருக்கிற? இது மணிமண்டபமா? இதை விட அழகா கல்றையை கட்டி கொடுத்தா கூட எங்க மக்கள் வருஷந்தோறும் பூஜை பண்ணிட்டு போயிருப்பான். அதை விட்டு மணிமண்டபம் சொல்லி ஊரை ஏமாத்துறாங்க. ஒரு வலையை போட்டு, கம்பி வலையை போட்டு, இடத்துல கொஞ்சம் போல வெளியில கொடுத்து ஒரு 50 சென்ட் ஏக்கர் கொடுத்தா செத்தா போவீங்க இல்ல நாரி போவீங்களா? கண்டவனுக்கெல்லாம் 2 ஏக்கர் 1 ஏக்கர் கொடுத்துருக்க மணிமண்டபம் வச்சுக்கலையா? அதுக்கு காரணம் நாம் தான். இந்த தேவேந்திர குல மக்களை எப்படியெல்லாம் அரசியல்வாதி ஏமாத்துறாங்கிறத நீ சிந்திச்சு பார்க்கணுங்க தான் நான் சொல்ல வரேன். இப்படிதான் ஏமாத்துறான். தியாகி இம்மானுவேல் சேருக்கு 45 வருஷம் அந்த பக்கத்தில் போராடும் பொழுது அவன் குடும்பத்துல இருந்து எவனும் வரல. ஞாபகம். தியாகி இம்மானுவேல் சேருடைய பிள்ளைகள் எவனும் வரல. எல்லாம் போய் மலேசியாவில் அங்கே போய் செவமா வாழ்ந்தாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்த பிறகு அவங்க 4 பேரை கொண்டு நிறுத்தின உடனே தியாகி இம்மானுவேல் சேருடைய பிள்ளைகளை கொண்டு முன்னால் நிறுத்தாங்களாம். செத்தவன் பாடுபட்டவனை ஏன் சொந்தக்காரையா? இந்த மக்களையா? தேவேந்திர வேளாளரையா? என்னை போன்ற தொண்டர்களையா? இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து பூஜிக்கின்ற கடவுள் தான் தியாகி இம்மானுவேல் சேகரன். அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நாங்க போராடல. அவளை கொண்டு போய் முன்னால் நிறுத்துற உடனே ஒட்டுமொத்த சமுதாயம் பின்னால பேருமா? என்ன நினைப்பு பாரியா? இன்னும் அந்த காலத்திலிருந்து நம்மளை எப்படியே ஏமாத்திட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறான். இதுதான் நிலை. நம்ம இன்னும் ஏமாறணுமா என்பதை எண்ணி பார்க்கணும். தேவேந்திர குல வேளாளர்கள் அரசாணை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எத்தனை பள்ளர்கள் பல பிரிவுகளாக கிடந்தோம். ஒவ்வொரு பகுதியிலும் பல பிரிவுகள். ஆத்த பள்ளம், அம்மி பள்ளம், கோழி பள்ளம், ஜோலி பள்ளம், கணக்க பள்ளம், மூப்பு பள்ளம், இடைய பள்ளம், கணக்க மூக்கு, நிறைய பள்ளம். நான் அப்பவே சொன்னேன், நம்ம எல்லாம் ஒரு தாய் பெற்றெடுத்த தேவேந்திர குல வேளாளர் அப்படி சொன்னேன். அப்ப நம்மளே என்ன கேள்வி பண்ணலாம்? என்ன சொன்னா? என்ன தேவேந்திர குல வேளாளர் புதுசா ஒரு கதை சொல்றாருன்னு சொன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒன்றாக சேர்ந்து 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி அரசாணை நம்ம கொடுத்தாங்க. யார் கொடுத்தா? யார் கொடுத்தா? பாரத பிரதமர் மோடி அவர்களால் கொடுக்கப்பட்டது. அன்றைய முதல்வர் எடப்பாடி அவர்களால் பரிசீலனை செய்யப்பட்டு சட்டமன்றத்தில் விவாதம் வைத்து அதன் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் தேவேந்திர குல வேளாளர். சும்மா ஒண்ணு கிடைச்சிடல. நம்ம எல்லாம் போறோம். நீங்க நானும் போராடணும். இதை தேவேந்திர குல வேளாண்மை வச்சுட்டோம். அதுல ஒரு பேர் நம்ம ஊடுதட்டில் ஒருத்தன் வந்தான். அவன் 6 பிரிவு.
நான் தான் தெளிவா சொன்னேன் 7 பிரிவுன்னு சொன்னேன். அவன் 6ன்னா நான் 7 7 வெற்றி. அதான் திரு நரேந்திர மோடி அவர்களால் அழைக்கப்பட்டது என்பதை பொறுமையாக சொல்லிக்கொள்ள. சமுதாயத்தை சீர்குலைப்பதற்காக வருகின்ற கூட்டங்கள் நிறைய. இப்ப கிட்டத்தட்ட ஒரு அமைப்பு, தேவேந்திர அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 100 அமைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேர் கஞ்சாபத்துக்கு ஜெயிலுக்கு போனான்னா அவன் தலைவன். எங்கேயாவது ரோட்ல போய் ஒருத்தனை வெட்டினாம்னா அவன் தலைவன். எங்கேயாவது திருடி மாடு திருடி ஆடு திருடி போனா அவன் தலைவன். என்ன தேவேந்திர குல தலைவன், தேவேந்திர கூட்டமைப்பு. எப்பா என்னையா நீங்க சமுதாயத்தை கூறு போட வேண்டாம். தேவேந்திர சமுதாயம் வீரமிக்க சமுதாயம். சேர சோழ பாண்டிய வர்க்கத்திலே பிறந்த என் குலம். இந்த குலத்தை கூட ஒருத்தன் பேசுறான் போன வாரத்துல. சேர சோழ பாண்டியன் தமிழனே இல்லைங்க. நான் ஒரு அரசியல்வாதி யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தமிழன் அவன் தமிழன் இல்லை சொன்னால் சொல்லுகின்றவன் தமிழனா என்பதை அவன் யோசித்து பார்க்க வேண்டும். சேர வரலாறு இருக்குது. தமிழர்களால் கட்டப்பட்டது. கம்போடியாவிலிருந்து எல்லா அனைத்து உலக நாடுகளும் பரவி கிடைக்கின்ற கோயில்கள் எல்லாம் சேர சோழ பாண்டியன் தமிழனால் கட்டப்பட்டது என்பது உண்மையாக இருக்கிறது. அதை ஒருத்தர் அரசியல்ல பேசுறான். சேர சோழ பாண்டியன் தமிழனே கிடையாது, ஏன்னா உனக்கு அங்க வேலையே கிடையாது. இப்படி பேசுறான் அரசியல்வாதி ஒருத்தர் பேசுறாயா. இதை முட்டாளுகளை போயிடுச்சு என்ன பண்றது? அவனோடதான் ஆனா தமிழன் சொல்ல மாட்டான். அவன் தான் திமுகவுடைய கூட்டணி. இதுதான் அரசியல். எட்டி பிழைக்கின்றவர்களும் ஏமாற்று கூட்டங்களும் சமுதாயத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் சமுதாய துரோகிகள் என்று அர்த்தம். துரோகிகளை நாட்டில் வைக்கலாமா? தேர்தல் நம்ம யாருன்னு காட்டும் இல்லையா? இன்னைக்கு நாங்கள் விசுவாசம் உள்ளவர். எத்தனையோ பிரதமரை பார்த்துட்டேன். ஜவஹர்லால் நேரு காலத்துல பெரிய ஜவஹர்லால் நேரு எல்லா ரோஸ் பூவை வச்சு ஏமாத்தினான். கோடி கோடியா கொள்ளையடிச்சு அவன் பெரிய ஆளாயிட்டான். அதுக்கப்புறம் அவன் புள்ள இந்திரா காந்தி வந்துச்சு, பிரதமரா வந்துச்சு. பல லட்சம் கோடிக்கு அதிபதி, உலக நாடுகள் பூரா பணம். அவ பிரதமர். கடைசியில் அவங்க மெய்காப்படனே நீ சரியில்லைன்னு சொல்லி சுட்டே விட்டான். அவன் செத்து போனான். அடுத்தால ராஜீவ்காந்தி வந்தாரு. ராஜீவ்காந்தி தமிழனை எதிர்த்தாங்கிறதுக்காக வேண்டி அவரை கொண்டுட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற சொத்துகள் பல லட்சம் கோடி. இப்ப ராகுல் காந்தி இருக்கிறாரு, பல லட்சம் கோடி. சோனிகாந்தி அம்மையாட்டர் இருக்குது, பல லட்சம் கோடி. பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் 1 அடி நிலம் கூட கிடையாது என்பதை நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த அரசியல் தலைவராவது நாக்கில் சொல்லு பார்ப்போம், மோடி அத்தனை ஒரு ஏக்கர் இடம் வச்சுக்கான்னு சொல்ல சொல்லு. குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொல்ல சொல்லு. அரசாங்கத்துடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்காரியா? முற்றும் தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள் மட்டுமல்ல, இந்திய நாட்டில் இருந்த வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் சேவை செய்கின்ற மனப்பாங்குடையவர் தான் நரேந்திர மோடி அவர்கள். ஏன் தெரியுமா? அந்த தேவேந்திரன் சேர்ந்திருக்க நரேந்திரன் தேவேந்திரன் இவர்கள் உண்மையாக உழைக்கின்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இத்தனை பிரதமர் கோடி கோடியா கொள்ளையடிச்சு ஒன்ன வச்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு நாங்க நீதியை நிலைநாட்ட போறோம், மக்களுக்கு துண்டாட்ட போறோம்னு சொன்னா இது எப்படி? இன்னைக்கு எத்தனை முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஆண்டு போனாங்க? எத்தனை லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க? ஏழை விவசாயிகளா இருக்கின்ற நிலங்களை எல்லாம் அபகரிச்சுட்டாங்க. இப்ப எல்லா இடத்தையும் விவசாயத்தை பூரா அழிச்சிட்டு இன்னைக்கு எல்லா இடமும் வீடு கட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வீடு கட்டி மக்களை நிலத்தெல்லாம் அழிச்சுட்டாங்க. நம்மால் பாவம் உழைச்சு உழைச்சு ஓடா போனவன் விவசாயத்துல காசு வரலன்னு சொல்லி இந்த நிலத்தை அநியாயமா வித்துவிட்டு அவன் அதுல பல லட்சம் கோடிய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். நான் கேட்கிறேன், இந்த அரசு இந்த விளைநிலங்களை விற்க கூடாது, விவசாய நிலங்களை பராமரித்து பெரிதாக விவசாயிகள் நாட்டிலே பருக வேண்டும் என்று சொல்லி ஏன் இந்த அரசாங்கம் செய்யவில்லை? காரணம், ஆற்றுப்படுகையிலே அனைத்து இடங்களிலும் விவசாயம் செய்கின்றவர்கள் அனைவரும் தேவேந்திர குல வேளாளர்கள். அதை புரிஞ்சுங்க. இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும்தான் விவசாயத்தை முக்கியமா இருந்தாங்க. இப்ப ஏற்பட்ட தேவேந்திர குல அழின்னு சொன்னா இதைத்தான் செய்யணும், நாட்டை அழிக்க வேண்டும், வீடை கட்ட வேண்டும், இவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான். அரசியல் கட்சிக்காரர்களை கேட்கின்றேன், இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுத்தி இருக்கு பாருங்க. இன்னைக்கு தண்ணி எத்தனை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு திட்டம் கொண்டு வராங்க. என்ன திட்டம் தெரியுமா? உப்பு நீரை நல்ல தண்ணியாக திருத்துவதற்காக ஒரு திட்டம் கொண்டாடுறாங்க. மாநில அரசுல ஒப்படைக்கிறாங்க. செஞ்சாங்களா? அந்த தண்ணியை வச்சுதான் உங்க வீடுகளோடு நல்ல தண்ணி வரும்.
கிராமந்தோறும் நல்ல தண்ணி வரும், குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும். நீங்க கம்மாயில போய் குடிக்க வேண்டிய வேலை இல்லை. அதை எடுத்துட்டு திமுக இருக்கிற பொறுப்பாளர்கிட்ட கொடுத்து லாரியில விற்கிறாயா தண்ணிய, ஒரு குடம் தண்ணி 15 ரூபா. இதுதான் ராமநாதபுரம். நீனு வரிஞ்சு கட்டிட்டு திமுக வாழைக்கான்னு போயிட்டு சாவட்ட ஓட்டி குத்துறியா? இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பேர் இருக்காங்க, என்ன பண்ண உங்களுக்கு நான் கேட்கிறேன். திமுக போய் ஓட்டு போட்டு இல்ல, சட்டமன்ற உறுப்பினர் என்னைக்காவது போய் பாரு, சட்டமன்றத்தில் பேசியிருப்பானா? இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செஞ்சிருப்பானா? இதெல்லாம் யோசித்து பாருங்கன்னு சொல்றேன். சிந்திச்சு பாருங்க. அன்னைக்கு சாயங்காலம் அன்னைக்கு 3 நாளைக்கு முன்னால கொண்டு பணத்தை கொடுத்துறோம், 500,000 கொடுத்த ஓட்ட போட்டு முடியல. அது விலை மதிக்கப்பட்ட ஓட்டு, சாதாரண ஓட்டு கிடையாது. ஓட்ட போட்டுட்டு அவன் ஒய்யார் நடையில பஞ்சநம்பத்துல படுத்து கிடக்கான். உங்களை போய் ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் அன்னைக்கு போறேன்னு வச்சுக்கோ, பையனுக்கு அட்மிஷன் வரான், காலேஜில் சேர்க்கணும், பொண்ணுக்கு அட்மிஷன் ஆகணும். போய் எம்எல்ஏ போய் கேட்டா செய்வானா? செய்திருக்கான இது வரைக்கும் செஞ்சிருக்கானுங்களா? எவனும் செய்ய மாட்டான். ஏன்னா நீ விவசாயி. ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இருக்கின்ற அனைவரும் விவசாயிகள், உழைக்க பிறந்தவர்கள். இதையெல்லாம் அடித்து நொறுக்க வேண்டும் என்று சொன்னால் சமத்துவம் வளர வேண்டும். சமத்துவம் என்று சொன்னால் ஜாதி மத பேதமின்றி நாம் எல்லாம் ஒன்று, ஒருதாய் மக்கள் என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். அதை தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் விரும்புகிறது. சமத்துவத்தை உருவாக்க வேண்டும். நான் அது என் விரல் அறுத்துக்கிட்டோம்னா ரத்தம் சிவப்பா தான் வரும். வயந்த சாதி சொல்ற விரல் அறுத்தா கருப்பா வருமா இல்ல புழுவா வருமா? எல்லாம் சிவப்பு ரத்தம் தானே. நீ வெட்டினா அருவா, நான் வெட்டினா வெட்டாதா? வெட்டத்தானே செய்யும். அப்புறம் என்ன தாண்டவன் என்னன்னு காட்டுற? எல்லோரும் மனிதர்கள், அனைவரும் உயர்ந்தவர்களே. அனைத்து மனிதர்களும் உயர்ந்தவர்கள் தான். யாரும் குறைந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல. ஆனால் உழைப்பால் உயர்கின்றவர் என் சமுதாயம், என் மக்கள், என் குலம். இதை பார்த்து இழிவுபடுத்த கூடாது என்பதற்காகத்தான் நாங்கெல்லாம் எஸ்சி கிடையாதுயா, பட்டியல இருந்து வெளியில போகணும்னு சொல்றோம். நம்மளாம் எஸ்சியா? எவனாவது சொன்னு சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நாக்கு அறுத்து வருது.